இக்கல்லூரியினுடைய தலைவராக சிறப்பாக செயல்பட்டு வருகின்ற பேரருட் தந்தை சேவியர் பெனடிக்ட் அவர்களே, இந்த கல்லூரியினுடைய செயலராகவும் தாளராகவும் சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய அருட்தந்தை காட்வின் செல்வ ஜஸ்டிஸ் அவர்களே, இந்த மேன்மைமிகு கல்லூரியினுடைய முதல்வராக சிறப்பாக தனது பணிகளை அர்ப்பணத்தோடு செய்து வருகின்ற முனைவர் உயர் திரு மகேஸ்வரன் அவர்களே, இந்த கல்லூரியினுடைய துணை முதல்வராக ஆற்றலோடு பணி செய்கின்ற முனைவர் வி கிறிஸ்டஸ் ஜெயசிங் அவர்களே, இந்த அருமையான தொடக்க நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்புரை ஆற்றியிருக்கக்கூடிய முனைவர் உயர் திரு சுவாமிநாதன் அவர்களை மற்றும் இக்கல்லூரியினுடைய முன்னாள் மாணவராக இருந்து இந்நாளிலே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அருமையான உரை நிகழ்த்திய முனைவர் உயர் திரு PC முருகன் அவர்களை, இந்த அருமையான நாளிலே வந்திருக்கக்கூடிய அனைத்து அருட்தந்தையர்களே, அருட் சகோதரிகளே, பேராசிரிய பெருமக்களே, பெற்றோர்களே, பெரியோர்களே, ஆசிரியர் இல்லா பணிகளை செய்யக்கூடிய அனைத்து பணியாளர்களே, இங்கு இருக்கக்கூடிய பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த மாணவ செல்வங்களை, பெருங்கனவோடு இக்கல்லூரியிலே காலடி எடுத்து வைத்திருக்கின்றேன். பல வாய்ப்புகளை கொடுத்திருக்கக்கூடிய இந்த கல்லூரியினுடைய அனைத்து வாய்ப்புகளையும் சிறப்பாக பயன்படுத்த நீங்கள் கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். இந்த நாளிலே 3 கருத்துக்களை உங்களோடு பகிர நினைக்கின்றேன். ஒன்றாவது, உங்களுடைய ஆற்றலை வெளிக்கொணரக்கூடிய ஒரு கல்வித்தளமாக இந்த கல்வித்தளத்தை பயன்படுத்த வேண்டும். பெற்றோர்களும் அதற்கு, அதாவது இந்த பிள்ளைகளுக்கு ஊக்கமூட்டுகின்றவர்களாக திகழ வேண்டும். பொதுவாக எஜுகேஷன் என்ற அந்த வார்த்தை டு எஜுகேர் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து வருகின்றது. கல்வி என்பது கல்லுதல் என்ற தமிழ் வார்த்தையிலிருந்து வருகிறது. அதாவது வெளிக்கொணர்தல், தோண்டுதல். நம்முடைய மாணவ செல்வங்களிடம் இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொணர்வதாக நம்முடைய கல்வியானது இருக்க வேண்டும். அதே வேளையில் பிள்ளைகளும், அதாவது படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களும் தங்களிடம் இருக்கக்கூடிய திறமைகளை, ஆற்றலை வெளிக்கொணர்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அதற்கான ஒரு தளமாக இந்த கல்வி தளம், இந்த கல்வி நிறுவனம் இருக்கும். நிச்சயமாக இதற்கு முன்னாலும் இருந்து கொண்டிருக்கின்றது, இன்னும் இது இருக்கும் என்பதில் நம்பிக்கை இருக்கின்றது. ஆகவே பெற்றோர்கள் நம்முடைய மாணவ, அதாவது உங்களுடைய பிள்ளைகளை இந்த ஒரு எண்ணத்தோடு அவர்களுக்கு நல்ல அறிவுரைகளை கூறி அவர்களது திறமைகளை வெளிக்கொணர்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். இரண்டாவதாக, தீயை போன்ற ஆர்வமும் அர்ப்பணமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். அத்தகைய ஒரு பயிற்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தளமாக இந்த கல்வி நிறுவனம் இருக்கிறது. இதிலே நமக்கு நம்பிக்கை இருக்கின்றது.
இந்த தீயை போன்ற ஆர்வமும் அர்ப்பணமும் நம்முடைய பேராசிரியர்கள் இருக்கின்றது. நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இந்த ஆர்வத்தோடும் அர்ப்பணத்தோடும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் முனைப்புடன் செயல்படுகின்றார்கள். பொதுவாக மாணவர்களை 3 விதத்தில் பிரிக்கின்றார்கள். முதலாவது ரக மாணவர்கள் அன்னப்பறவை போன்றும் பசுமாடை போன்றும் இருக்கின்றார்கள். அன்னப்பறவைக்கு முன்பாக பாலும் தண்ணீரும் வைக்கப்படுகின்றது. அந்த அன்னப்பறவை தண்ணீரை தவிர்த்து பாலை பருகின்றது. அதுபோல்தான் நம்மை சூழ்ந்து நன்மையும் தீமையும் இருக்கும். நன்மையை நாம் எடுக்க வேண்டும். நம்முடைய கல்லூரியிலும் நன்மையும் தீமையும் இருக்கும். இந்த உலகம் நன்மையும் தீமையும் உள்ளடக்கிய உலகமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் எல்லாம் நன்மையாக இருந்தால் இதுவே சொர்க்கமாக மாறும். ஆனால் தவிர்க்க முடியாது. நன்மையும் தீமையும் இருக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய மாணவர்களாகிய நீங்கள் நன்மையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்ததாக பசுமாடு சாப்பிட்ட பிறகு அசை போட்டு கொண்டே இருக்கும். அதுபோல படித்தவற்றை அசை போட்டு கொண்டிருக்கக்கூடிய மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். தேவையில்லாதவற்றை அசை போடக்கூடிய சூழல் இல்லாமல் தேவையானவற்றை அசை போடக்கூடிய அந்த ஒரு நல்ல பழக்கம் மாணவர்களிடத்திலே இருக்க வேண்டும். இரண்டாவது ரக மாணவர்கள் மண்ணும் கிளியையும் போன்ற ரகத்தை சார்ந்தவர்கள். விவசாயினுடைய உழைப்புக்கு ஏற்ற விதத்திலே அந்த மண்ணானது பலனை கொடுக்கின்றது. கிளியும் நாம் சொல்வதை அது திரும்ப சொல்கின்றது. அதுபோல்தான் ஆசிரியருடைய உழைப்புக்கேற்ற பலன் தரக்கூடிய மாணவர்கள் உண்டு. அவர்கள் எவ்வளவு சொல்லிக் கொடுக்கின்றார்களோ அவ்வளவுதான் அவர்களுடைய திறமையாக இருக்கும். அவர்கள் அத்தகைய ஒரு பலனை தான் கொடுக்க முடியும். அதை தாண்டி அவர்கள் யோசிப்பதில்லை, சிந்திப்பதில்லை. இப்படிப்பட்ட மாணவர்கள் உண்டு. மூன்றாவது வகையான மாணவர்கள் உடைந்த, அதாவது பானை போல உள்ளவர்கள், ஓட்டப்பானை என்று சொல்வார்கள். அந்த பானையில் எவ்வளவுதான் தண்ணீர் ஊற்றினாலும் அதில் நிற்காது. இப்படி 3 வகையான மாணவர்களை ஆசிரியர்கள் சந்திக்கின்றார்கள். இந்த 3 வகையான மாணவர்களில் எந்த ரகத்தில் நாம் இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை ஓட்டப்பானையாக இருந்தால் அதை தாண்டி நான் இன்னும் முதல் ரகமான அந்த பசுமாடை போன்று அன்னப்பறவை போன்று மாற வேண்டும் என்ற ஒரு மனநிலையை வகுத்து அதன்படி செயல்படக்கூடியவர்களாக திகழ நீங்கள் கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். ஆசிரியர்கள் முதல் வகையான அந்த மாணவர்களிலே அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு தேவை ஏற்படாது. ஆனால் 3வது வகையான மாணவர்களிடத்தில் தான் அதிகமான கவனத்தை ஆசிரியர்கள் செலுத்த வேண்டும். அந்த 3வது வகையான அந்த மாணவர்கள் ஒரு ஆர்வத்தையும் அர்ப்பணத்தையும் கொண்டிருக்க வேண்டும். இன்னும் சிறப்பாக நான் வளர வேண்டும், நான் முதல் ரகத்தை பிடிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு தீயை போன்ற ஆர்வம் அர்ப்பணத்தையும் கொண்டிருந்தால் மட்டுமே நாம் சாதனையை படைக்க முடியும். 3வதாக டு grow in right attitude, அதாவது சரியான மனநிலையோடு அனைத்தையும் அணுக வேண்டும். இந்த கல்வி நிறுவனத்தை முதலில் நாம் நேசிக்க வேண்டும். இந்த கல்வி நிறுவனத்திற்கு ஆண்டவர் நம்மை அனுப்பி இருக்கின்றார். இந்த கல்வி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நேசிக்க வேண்டும். கல்வி நிறுவனத்தை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து இயற்கை காட்சிகளையும் நாம் நேசிக்க வேண்டும். நாம் இருக்கக்கூடிய நாற்காலிகள், இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய அனைத்து செயல்களையும் நாம் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் இருப்பதற்கு இந்த சேர் நாற்காலி உதவி செய்கின்றது. சில வேளை நாம் கோபப்படுகின்ற போது நாற்காலியை குத்துவோம், இடிப்போம், பெஞ்சை அடிப்போம். அதற்கு உயிரில்லை, அதனால் எதுவுமே சொல்ல முடியாது. அது ஜடப்பொருளாக இருந்தாலும் அதனை நாம் கோபப்படக்கூடாது. அது நமக்கு பயன் தருகின்றது. நாம் இருப்பதற்கு அது உதவுகின்றது. அதனுடைய செயலை அது செய்து கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் இந்த கல்வி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நாம் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது பயன் தருகின்றது. அதுபோல் நானும் பயனுள்ளவனாக மாற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டிருக்க வேண்டும். அடுத்ததாக
நம்முடைய ஆசிரியர்களை நாம் நேசிக்க வேண்டும். மாதா பிதா குரு தெய்வம் அந்த அந்த குருவை ஆசிரியர்களை நேசிக்கக்கூடிய மனநிலை இருக்கின்ற பொழுதுதான் நாம் வாழ்விலே உயர முடியும். அடுத்ததாக நம்முடைய பெற்றோர்களை நேசிக்க வேண்டும். அவர்கள் எவ்வளவு கடினப்பட்டு நம்மை வளர்த்தெடுக்கிறார்கள். இந்த கல்லூரியிலே இடம் பிடிப்பதற்காக பல முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். பலருக்கு கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. அது அந்த பெற்றோர்களுடைய கடுமையான முயற்சி. அவர்களுடைய கனவை நனவாக்குவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அடுத்ததாக இந்த கல்லூரியிலே நீங்கள் படிக்கின்ற பொழுது உங்களுடைய சக மாணவ செல்வங்களை நீங்கள் நேசிக்க வேண்டும். அதாவது அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களும் முன்னேற வேண்டும் என்பதற்காக நாம் உதவி செய்ய வேண்டும். நான் சொல்லக்கூடிய நேசிப்பு வேறு நேசிப்பல்ல. அந்த மாணவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர்கள் நம்மை போல வாழ்க்கையில் பெரிய நிலையிலே மாற வேண்டும் என்பதற்காக நாம் அவர்களுக்கு எந்த விதத்திலே பலன் தரக்கூடிய கருவியாக இருக்கின்றோம், அதை நாம் சிந்தித்து செலவிட வேண்டும். ஆகவே இத்தகைய இந்த 3 காரியங்களிலும் செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாக சிறந்த மாணவர்களாக இங்கே நாம் மாற முடியும். வருங்காலத்திலும் பல சாதனைகளை படைக்க முடியும். ஆகவே இந்த கல்லூரியிலே சிறந்த மாணவர்களாக இருந்து சிறப்பாக செயல்பட உங்களை வாழ்த்துகின்றேன். பெற்றோர்களும் உங்களுடைய பிள்ளைகள் சிறந்த விதத்திலே வளர்ச்சியின் பாதையில் செல்வதற்கு நீங்கள் அவர்களோடு இருந்து உதவி செய்ய உங்களையும் வாழ்த்துகின்றேன். சிறப்பாக இந்த கல்லூரியானது உங்கள் அனைவருக்கும் சிறந்த ஒரு கல்லூரியாக இருக்கும். அதற்கான வாய்ப்புகள் இங்கே இருக்கின்றது. சிறப்பாக செயல்படுவோம். பல திறமைகளை நாம் வளர்ப்போம். பல சாதனைகளை படைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.